ஏசப்பா உங்களுக்கு நன்றிப்பா. தடைகளெல்லாம் நீக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு நீ பேசும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகள் உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு ஆசீர்வாதமாக, ஆறுதலாக, வெற்றியாக இருக்க நீர் கிருபை செய்யுங்கப்பா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பேசும்படி ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வேதத்திலே நம்ம பார்க்கும்போது ஒரு உயிர்த்தெழுதல் எவ்வளவு விசேஷமானது அதை நான் சொல்கிறேன். எப்படின்னா, இயேசுவை அடக்கம் பண்ணி விட்டார்கள். இயேசுவை பிடித்தார்கள், கொலை செய்தார்கள், அடக்கம் பண்ணி விட்டார்கள். அடக்கம் பண்ணிட்டு போய் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவை கல்லறையில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மத்தேயு 27வது அதிகாரம் 57வது வசனத்தை, சாயங்காலமான இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யனுமான இருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்தியா ஊராகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டார். இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கின்றார். ஒருவேளை அந்த 2 கல்லர்களையும் அவங்களுடைய குடும்பத்தார் வந்து என்ன செய்திருப்பாங்க, எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இப்போ இயேசுவினுடைய சரீரம் மட்டும் அங்கே தொங்கிக் கொண்டு இருக்கிறது. அது அந்த அரிமத்தியா ஊரான யோசேப்பு என்பவர் அதை எடுத்து கொண்டு வருகிறார். அங்கே யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா, மரியாள், மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு உட்கார்ந்துருக்காங்க. திடீரென்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத, இயேசுவினுடைய சரீரத்தை ஒரு துணியில் நல்ல மெல்லிய துப்பட்டி, மெல்லிய தூய துப்பட்டினா தூய ஒரு துணியிலே சுற்றி அப்படியே கல்லறையில் நினச்சிட்டாங்க, வச்சுட்டாங்க. இப்போ என்ன நடக்கு அப்படின்னா, மத்தேயு 27:60, தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அவன் என்ன செய்கிறான், அந்த அரிமத்தியா ஊரானாகி அவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு பெரிய கல்லை கொண்டு வச்சு அதை நல்லா அப்படி அடைச்சிட்டு போயிட்டார். அந்த காலத்தில் அதுதான் ஒரு கல்லறையினுடைய முடிவு. பாடியை உள்ளே வச்சுட்டு என்ன செய்வாங்க, அந்த ஒரு பெரிய கல்லை வச்சு வச்சிருப்பாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, வச்சுட்டு அவர் போயிட்டார். பிரதான ஆசாரியர், பரிசேயர் எல்லாரும் சேர்ந்து போய் பிலாத்துட்ட கேட்குறாங்க, என்ன நீங்கள் இப்படி வச்சுட்டீங்க, நான் 3 நாளைக்குள்ளே எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ அதே மாதிரி அவனுடைய சீடர்கள் இந்த 3 நாளைக்குள்ளே எடுத்து போய் எங்கேயாவது களவாண்டு கொண்டு வச்சுட்டு இயேசு உயிர்த்தார் அப்படின்னு சொன்னால் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி பிலாத்துவின் இடத்துல இந்த சரீரத்தை கல்லறைக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும், காவல் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சீடர்கள் வந்து களவாண்டு போயிட்டு இயேசு உயிர்த்துட்டாருன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, போய் எங்கே கேட்குறாங்க அப்படின்னா, மத்தேயு 27:64, ஆகையால் அவனுடைய சீடர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் மருத்துவரிலிருந்து எழுந்தார் என்று எழுந்தான் என்றும் ஜனங்களுக்குள்ளே சொல்லாதபடிக்கும் முந்தின எத்தை பார்க்கிலும் முந்தின கொடித்தகாதபடிக்கும் நீர் 3 நாள் வரைக்கும் கல்லறையை பத்திரப்படுத்தும்படி கட்டளையிட வேண்டும் என்றார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா, உயிரோடு எந்திப்பான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்போ 3 நாளைக்கு பிறகு அவரை சீடர்களை களவாண்டு போயிடுவாங்க. அதனால் முந்தின எத்து ஏமாத்து, இது அதை விட பெரிய ஏமாத்தாக இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கல்லறையை பத்திரப்படுத்தும்படிக்கு நீங்கள் எங்களுக்கு கட்டளையிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 65 வாசிங்க. அதற்கு பிலாத்து உங்களுக்கு காவல் சேவகர் உண்டே, போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றான். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். உளுத்த சேவகர் இருக்காங்களே, போலீஸ்லாம் இருக்காங்களே, அவங்கள கூட்டிகிட்டு போய் நீங்கள் என்ன செய்யுங்க, கல்லறையை நீங்கள் நல்லா முத்திரைனா சீல், கவர்மெண்ட் சீல் போடுவாங்க, ISI. அதே மாதிரி என்ன செய்யணும், நீங்கள் முத்திரை போட்டு நீங்கள் வேணால் ஆட்களை வச்சு காவல் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பிலாத்து சொல்லிட்டார். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை நம்ம கொண்டாடினோம், அந்த பண்டிகையை பற்றி நம்ம பார்க்கலாம். 28வது அதிகாரம் மத்தேயுல 1வது வசனம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். சரி, இப்போ வந்து அவங்க நம்ம இயேசுவை அடக்கம் பண்ணிட்டோம், இப்போ அந்த கல்லறை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க வரும்போது கல்லை புரட்டி அதன் மேல் ஒரு வானத்திலிருந்து வந்த ஒரு தூதன் அந்த கல் மேலே உட்கார்ந்துருந்தான் அப்படின்னு 2வது வசனம் போட்டிருக்கு. 3வது வசனத்தில் அந்த தூதனுடைய வஸ்திரம் எப்படி இருந்துச்சுன்னா, மின்னலை போல அப்படி ஒரு வெள்ளையாகி உறைந்த மலையாக இருந்தது அப்படின்னு தொடர்ந்து அந்த வசனத்தில் வருது. மத்தேயு 28:4.
காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர் போல ஆனார்கள். இந்த தூதன் வந்து இந்த கல்லை புரட்டி அந்த கல்லு மேலே ஏறி உட்கார்ந்துருக்கான். அந்த தூதனுடைய வஸ்திரம் உறைந்த பஞ்சை போல பயங்கரமாக ஒயிட்டார், ரொம்ப வெள்ளையாக இருக்கு. இதை பார்க்கவில்லை, இதுக்கு முன்னால் அவங்க பார்க்கல. ஆனால் இப்பொழுது அந்த காவல் சேவகர் அதை பார்க்கிறார்கள். பார்த்த உடனே என்ன செய்கிறாங்க, செத்தவர்களைப் போல அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அந்த ஸ்திரீகள் அங்கே நிற்கின்றார்கள். இயேசு அவங்களை பார்க்கிறார். அது 5வது வசனம். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்றார். சிலுவையில் அறையப்பட்டு இங்கே அடக்கம் பண்ணின இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். 3வது நாள் உயிர்த்தெழுவின் சொன்னார்ல, அந்த வார்த்தையின்படி இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. நீங்கள் வேணால் வந்து பாருங்கள், கல்லறை வந்து பாருங்கள், நீங்கள் வேணால் வச்ச இடத்த பாருங்கள் அப்படிங்காங்க. அப்போ அவங்க அதே மாதிரி போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அங்கே என்ன இல்லை, இயேசு இல்லை. அவர் இயேசுவை அங்கே வைத்திருந்தார்கள். வெள்ளை துப்பட்டியான துணியிலே சுற்றி வைத்திருந்த இயேசு இப்போ அங்கே இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்தார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அங்கே அவர் இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். மத்தேயு 28:8 அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். இவங்க உடனே சீடர்கள் எல்லாருமே தெரிஞ்சிட்டு, இயேசு உயிர்த்தெழுந்தார், அவர் சொல்லிகிட்டே தானே இருந்தார், நான் 3வது நாள் உயிர்த்தெழுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா. அதே மாதிரி உயிர்த்தெழுந்துட்டாங்க. உடனே இவங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா இவ்வளோ நாளும் இயேசுவோடு கூட அவங்க ரொம்ப ஒரு பிரதம மந்திரி கூட எப்படி வந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எவ்வளோ கம்பீரமாக வருவாங்க, அதை விட மேலாக இயேசுப்பாவுடைய சகல வல்லமைகளோடு அறிந்து வாழ்ந்து அந்த சீடர்கள் இயேசு இறந்து விட்டார்னோடனே அவங்களுக்கே ஒன்றுமே இதாயிடுச்சு, வெறுமையாக தானே இருந்திருக்கும். அவரோட வாழ்ந்து அவரோட படுத்து இயேசுவோட புசித்து அற்புதங்களை கண்டு அதிசயங்களை கண்டு மிராக்கிள்ளையே வாழ்ந்தவங்க இப்போ இயேசு மரித்து விட்டாருங்கிற ஒரு கவலையில் இருந்திருப்பாங்க. ஆனால் உயிர்த்து விட்டார் என்ற செய்தி கேட்ட உடனே மகா சந்தோஷம். ஒரு பக்கம் பயம் அப்படி போட்டிருக்கு, ஒரு பக்கம் பயத்தோடு மகா சந்தோஷத்தோடு கல்லறையை விட்டு எரிசிடாங்களாம். சீக்கிரமாய் புறப்பட்டு அவர்கள் ஓடினார்கள். அப்போ என்ன நடக்குன்னு பாருங்க, 28:9 அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்களுக்கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். இயேசு தன்னுடைய சீடர்கள் சீக்கிரமாய் புறப்பட்டு வேகமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டார். அவருக்கு தான் எல்லாம் தெரியும்ல, எல்லாமே தெரியும். அதனால ஓடி வந்து தன்னுடைய பிள்ளைகளை பார்க்கிறார். பார்த்து சொல்றார், வாழ்க வாழ்க. அருமையானவர்களே, இன்றைக்கு இயேசு உங்களை பார்த்தேன் இதான் சொல்றார். நீங்கள் என்னை பார்க்க இவ்வளவு ஆவலாய் ஓடி வருகிறீர்கள் ஆலயத்துக்கு. எப்படி நிறைய ஆலயங்களில் இரவிலே 11 மணிக்கு 11:30 மணிக்கு உயிர்த்தெழுந்த பண்டிகையின் சந்தோஷத்தின் நாளையை கொண்டாடுகிறார்கள். சில ஆலயங்களிலே விடிய காலம் 3:30 மணிக்கு ஆராதனை கொண்டாடுகிறார்கள். விடிய காலம் 3 மணிக்கு, ஏன்னா விடிந்து வருகையில் அப்படி நேரத்தில் தான் இயேசு என்ன செய்கிறாரு, 3வது நாள் அப்படி தானே, அப்படின்னா தானே ஆகும். அப்படி எழுந்து அப்படி வரும்போது சீடர்கள் அப்படி ஓடி வந்து அவரை பார்த்த உடனே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்பட்டு வாழ்க என்றார். இன்றைக்கு அருமையானவர்களை நம்மை பார்த்து அவர் வாழ்க என்கிறார். வாழ்க, நீங்கள் நல்லா இருங்க. இன்றைக்கு நானும் தேவனுடைய சமூகத்தில் இருந்து உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் வாழ்க. ஆமேன் ஆமேன், நீங்கள் வாழ்க. உடனே அவங்க இயேசுவை பார்த்த உடனே சந்தோஷத்தோடு இயேசுவின் பாதத்திலே விழுந்தார்கள். அந்த கல்லறையால் இயேசுவை கல்லறைக்குள்ளே வைக்க முடியவில்லை.
என்ன எவ்வளோ பெரிய கல் வச்சிருந்தார், எனக்கு மரண கல்லறை, அவ்வளோ பெரிய ஒரு கல்லறையை வைத்திருந்தார். ஆனால் அந்த கல்லறை இயேசுவை வைத்து கொள்ள முடியவில்லையே. கல்லறையை புரட்டி தள்ளிவிட்டு வெளியே வந்ததை நம்ம பார்க்கின்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன இதுனா, நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு முடிவுக்கு தான் செய்யுது. எல்லாரும் நினைப்பாங்க முடிஞ்சிட்டுன்னு. சாத்தானும் அப்படி தான் நினச்சான். சரி, இவ்வளோ நாள் இவர் பிரசங்கம் பண்ணார், இவ்வளோ நாள் இவர் அற்புதம் செய்தார், அப்படி இப்படின்னுட்டு இருந்தார். இப்போ சிலுவையில் அரைஞ்சு கொன்னாச்சா, அடக்கமும் பண்ணியாச்சா, ஆள் வெளியே இல்லையா? 3.5 வருஷம் இந்த பூமியில் பயங்கரமான மிராக்களை செய்த இயேசுவை இப்பொழுது அவரை அடக்கம் பண்ணியாச்சு, முடிஞ்சது, இன்மை நமக்கு தான் எல்லாம் அப்படின்னு சாத்தான் நினச்சி அவன் என்ன செய்தான், கம்பீரிச்சுக்கிட்டு இருந்தான். யூதர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள் அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், எப்பா முடிஞ்சதுப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. சாத்தானும் நினச்சான், அவனுக்கு பெரிய சந்தோஷம். பரிசேயர்கள், சதுசேயர்கள் அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் இப்போ இயேசு உயிர்த்து விட்டார். கல்லறையை அவர்கள் சீல் போட்டு வச்சாங்க, எல்லாம் போட்டாச்சு, ஆனால் முடியல. சீல் போட்டாச்சுன்னா இப்போ நம்மகிட்ட ஒரு குக்கர் வருது, நம்ம இது பண்ணியிருக்கோம், கவர்மெண்ட்லேருந்து நம்ம கடையில் போய் வாங்குகிறோம், அதில் என்ன போட்டிருக்கோம், ஐஎஸ்ஐ முத்திரை போட்டிருக்கோம். அப்படின்னா அது சிறப்பானது. அது யார் விளக்கறையை கொடுத்து வாங்குகிறாங்களோ அவங்க தான் அதை உடைக்க முடியும், எல்லாரெல்லாம் உடைக்க முடியாது. அதே மாதிரி இதை பிலாத்து காலத்தில் வச்ச சீல் தான். பிலாத்து அரசனுடைய சேவகர் வந்தால் தான் திறக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஎஸ்ஐ சீல் வச்சாங்க. ஆனால் அது முடியவில்லை. கல்லறை புரட்டப்பட்டது. அந்த கல்லறைக்கும் இயேசுவை வைத்துக்கொள்ள முடியவில்லை. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு, சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். கல்லறையோ அவரை கட்டி காக்க முடியவில்லை. என்ன சீல் வச்சு என்ன செய்ய முடியல. இயேசுவானவர் வலிமை உள்ளவர், அவர் உயிர்த்தெழுந்தார். சாத்தான் படுதோல்வி அடைந்து விட்டான். உயிர்த்தெழுந்து விட்டாரா, இப்போ முடிஞ்சது. அவனுடைய லைஃப், அவனுடைய ஆர்ப்பாட்டம், கொக்கரிப்பு எல்லாமே முடிந்து விட்டது. நமக்கு சந்தோஷம், நமக்கு வாழ்வு. இயேசு உயிர்த்தெழுந்ததுனால தான் நம்ம விசுவாசம் உண்மையானது, உறுதியானது. அவர் உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய விசுவாசம் ஒன்றும் இல்லை. இயேசு உயிர்த்ததுனால நம்மை விசாரிக்க ஒருவர் இருக்கின்றார், நம்மை வழிநடத்த ஒருவர் இருக்கின்றார். அன்றைக்கு இயேசுவை கல்லறையில் வைத்து விட்டு ரைட்டு முடிஞ்சது. பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாயாஸ்திரிகள் எல்லாருமே நிம்மதியானகி தூங்கிட்டாங்க. சரிப்பா, எவ்வளோ நாள் கடந்து போராடி கடைசியில் இயேசுவை என்ன செய்தாச்சு, ஆணி அரைஞ்சு கொண்டு அடக்கமும் பண்ணியாச்சு அப்படின்னு அவங்களுக்கு பெரிய நிம்மதியாகும். அன்னைக்கு ரொம்ப நிம்மதியாக அன்னைக்கு தூங்குறாங்க. சாத்தான் அப்படியே இளைப்பார உட்காந்துச்சான், எல்லாரும் தூங்குறாங்க. யூதாசு செத்து போயிட்டான், ஆண்டு கொண்டு செத்து போயிட்டான். சீடர்கள்லாம் பயந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. ரொம்ப நிம்மதியாக தூங்குனது யார் தெரியுமா? பிலாத்து, அன்னா, கைபாஸ், நியாயஸ்திரிகள், என்ன அந்த பரிசேயர்கள், அந்த சதுசேயர்கள், ஆண்டவருக்கு விரோதமாக சிலுவையில் அறையும் என்று சொன்ன ஜனங்கள் எல்லாருமே நிம்மதியாக தூங்கிட்டாங்க. முடிஞ்சுது அப்படின்னு நினச்சிது. ஆனால் அந்த மன அமைதியான தூக்கம் அவர்களுக்கு நிரந்தரமில்லை. இயேசுவை கொண்டு விட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியுமா? இயேசு உயிர் தெழுந்ததுனால தான் நிம்மதியாக இருக்க முடியும். இன்றைக்கி நான் உங்கள் முன்னால் நிம்மதியாக இருக்கேன். என்னோட வசனம் வாசிக்காங்க அக்கா, எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் இன்றைக்கி நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னா இயேசு உயிர் தெழுந்தது தான். உங்களுக்கு அப்படி தான் நான் சொல்கிறேன். இயேசு உயிர் தெழுந்ததை விசுவாசிங்க. பிசாசு நடுங்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? இயேசு உயிர் தெழுந்தார் என்று சொல்ல வேண்டும். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்ற விசுவாச பிரமாணத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். இப்போ பிசாசு நடுங்குவான். அருமையானவர்களே, இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகை மிக அருமையான உயிர்த்தெழுந்த பண்டிகை. ஏனென்றால் அவர் வாழ்கிறார், நம்மோடு வாழ்கிறார். கல்லறை அவரை கட்டி காக்க முடியவில்லை, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். ஆமென், அல்லேலூயா. மத்தேயு 28:1. ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு பார்க்க வந்தார்கள். பார்த்துட்டு அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை.
கல்லறையும் கட்டி காக்க முடியவில்லை. லூக்கா 24:15. இப்படி அவர்கள் பேசி சம்பாசித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களோட கூட நடந்து போனார். எம்மாவூர் சீடர்கள் 2 பேர் பேசிக்கொண்டு போகிறாங்க. என்ன பேசிக்கொண்டு போகிறாங்க? இயேசு இத்தனை நாள் உயிரோடு வாழ்ந்தார், கடைசியில் அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, அரைஞ்சி இப்போ என்ன செய்யிட்டாங்க, கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற இந்த கதையை பேசிட்டு போகிறாங்க. இயேசுவானவர் உயிர் தெழுந்தது இன்னும் இவர்களுக்கு தெரியவில்லை. இவர்கள் எம்மாவூர் என்னும் ஒரு ஊருக்காக 2 சீடர்கள் போய்கொண்டு இருக்கிறார்கள் என்று நம்ம அதில் பார்க்குறோம். இயேசுவும் அவர்களோடு கூட சேர்ந்து கொள்கிறார். அந்த லூக்கா 24:14 வாசிங்க. 14 போகையில் அந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து ஒருவரோட ஒருவர் பேசி கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாசித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவரோட கூட நடந்து போனார். இயேசு அவர்களோடு கூட நடந்து போனார். சீடர்கள் இந்த வர்த்தமானங்களை குறித்து எல்லாம் பேசிக்கொண்டு போகிறார்கள். இயேசு 33.5 வருடம் இந்த உலகத்தில் இருந்தார். 3.5 வருடம் பயங்கரமான அற்புதங்களை செய்தார். மரித்தோரை எழுப்பினார், வியாதிஸ்தரை குணமாக்கினார், பிசாசுகளை விரட்டினார், எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார். அவர் இறந்து விட்டார், இன்றோடு 3 நாள் ஆகிறது என்று இவர்கள் பேசிக்கொண்டு போகும்போது இயேசு அவர்களுடனே கூட நடந்து சென்றார். 3வது நபராக ஏசப்பா அவங்களோட நடந்து சென்றார். அதான் போட்டிருக்கு, அவர்களுடனே கூட நடந்து சென்றார். 16. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. தெரியல. இயேசு அவர்களோட கூட தான் பேய்கிட்டு இருக்காங்க. பேய்கிட்டு அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு போறாங்க. ஆனா அவங்களுடைய கண்கள் என்ன செய்திருக்கான், மறைக்கப்பட்டு இருக்கிறது. அப்புறம் வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லி கொள்கின்ற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஆண்டவர் அவங்களோட பேசிக்கிட்டு அப்படியே போகும்போது கேட்கிறாரு, நீங்க ஏன் இப்படி துக்க முகமா இருக்கீங்க, என்ன மேட்ரு, என்ன பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டு போறீங்க, அது என்ன காரியம், நீங்க சொல்லிக்கொள்ளுகிற காரியம் என்ன அப்படின்னு சொல்லி ஏசப்பா அவங்ககிட்ட கேட்காங்க. அதே 24:18 அவர்களில் ஒருவனாகிய கிலயோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்த நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீ அந்நியரா இருக்கிறீரோ? இதெல்லாம் ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாதா? எருசலேமில் நீங்க என்னத்தை பேசிக்கிட்டு போறீங்க அப்படின்னு ஏசப்பா அந்த எம்மாவூர் சீடர்களோடு கேட்கின்றார். அப்போ அவங்க சொல்றாங்க, நீர் என்ன அந்நியரா, இந்த எருசலேமில் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, என்னென்ன காரியம்லாம் நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு 19 அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். இவைகளும் உங்களுக்கு தெரியாதா? இயேசுபாட்டை அவங்க கேட்குறாங்க, இயேசுவை குறித்தவைகள் தான். அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும், அதாவது பேச்சிலையும் உண்மை, செய்கையிலும் வல்லமை உள்ளவராக இருந்தார். இது உங்களுக்கு தெரியாதா? 20 நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரை இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகளை சம்பவித்து இன்று 3 நாள் ஆகிறது அப்படின்னு ஏசப்பாட்டையே இந்த எம்மாவூர் சீடர்கள் சொல்லி கொண்டு போகிறார்கள். அப்படி ஆண்டவர் அவங்களோடு கூட போகிறாரு. பொழுது இருட்டாயிற்று. இருட்டான உடனே இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்படுகிறார். நீங்க வாசிங்க லூக்கா 24:28. அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். அவர் அப்புறம் போகிறவர் போல காணப்படுகிறார் அவர்களுக்கு. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வருந்தி கூப்பிட்றாங்க, நீங்கள் வாங்க,
இல்லை நீங்கள் வந்திருக்க எங்கள் கூட வந்து நீங்கள் சாப்பிடுங்க, ஏன்னா பொழுது போயிட்டு. 29 வாசிங்க. அவர்கள் அவரை நோக்கி நீ எங்களுடனே தங்கியிரும், நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடைய தங்கும்படி உள்ளே போனார். அப்போ அவங்க ரொம்ப கம்பல்சரி பண்ணுறாங்க. பொழுது போயிட்டு, இருட்டு ஆயிற்று, நீங்கள் என்ன போகிறேங்கிறீங்க, என்ன நீங்கள் எங்கள் கூட வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போங்க, கொஞ்சம் வாங்க, ஏன்னா பொழுது போயிட்டு. அதான் ஒரு பாட்டை அப்படி படிப்பாங்க, ஐயா பொழுது போய்கிட்டே எங்களோட வந்து தங்கியிருமே ஐயா அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டு. இவங்களும் அப்படி தான் கம்பல்சரி பண்ணி என்ன செய்கிறாங்க, கூப்பிட்றாங்க. 30 அவர்களோடு அவர் பந்தியில் இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போ ஆண்டவர் அங்கே போய் உட்கார்றாரு, உடனே அப்பத்தை எடுத்து வைக்காங்க. பாருங்க, ஏசப்பாடிய குணம் உடனே சர்வ் பண்ணுற வேலை செய்கிறது தான். அவங்க எடுத்து நமக்கு தரட்டும் அப்படிங்கிற அந்த தன்னுடைய கனத்தை மரியாதையை இயேசு எங்கேயுமே தேடவில்லை. சீடர்கள் 12 பேருக்கும் இயேசுவே கால்களை கழுவினார், அவரே துணியை துடைத்தார், அவரே அப்பத்தை பிட்டு கொடுத்தார். அவர் ஆனால் சாப்பிடல. அன்னைக்கு வெஜ்ஜு தான் சாப்பிட்டாங்க, அவரும் சாப்பிடல. ஏன்னா ஆண்டு இயேசுபாவுடைய ஒரு கேரக்டர் பாருங்கள், அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் கொள்ளையாடின பொருளை எண்ணாமல் அவர் தம்மை தாழ்த்தினார். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், ஜனங்கள் மத்தியில் உலகத்தில் எங்கே பார்த்தாலும் சிறியவராக இருக்கட்டும், பெரியவராக இருக்கட்டும், அண்ணனாக இருக்கட்டும், தம்பியாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும், தங்கச்சியாக இருக்கட்டும், மாமனாக இருக்கட்டும், மாமியாராக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், பிள்ளையாக இருக்கட்டும், ஒன்றை விட நான் பெரியவங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் தான் இன்றைக்கி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். சீடர்களுக்குள்ளே அன்றைக்கி காணப்படுது, உங்களில் யார் பெரியவன். இன்றைக்கி அப்படி தான். சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டுமே, ஒன்றை விட நான் ஒன்றும் குறைஞ்சி கிடையாது. நான் பற்றியா நல்லா ட்ரெஸ் போட்டிருக்கேன், சின்ன பிள்ளை கூட நான் நல்ல ட்ரெஸ் போட்டிருக்கேன், நல்ல தலை சீவிருக்கேன், நல்லா பூ வச்சுருக்கேன், நான் செயின் போட்டிருக்கேன். யூத்து பிள்ளைங்களும் அப்படி தான். ஒன்றை விட நான் ஒன்றும் குறைஞ்சி இல்லை, நீ இவ்வளோ படிப்பு தான், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன். அதே மாதிரி பெரியவங்க படித்தவங்க, உங்களை விட நாங்கள் நிறையா படிச்சிருக்கோம், உங்களை விட எங்கிட்ட வேறு மாதிரி கார் இருக்குது, எனக்கு காரில் பேர் தெரியாது, உங்களை விட எங்கிட்ட இந்த கார் இருக்குது, என்ன எங்ககிட்ட இத்தனை வண்டி இருக்குது, நாங்கள் எங்கள் அண்ணன் இப்படி படிச்சிருக்கோம், நாங்கள் ஃபாரினில் இருக்கோம் அப்படின்லாம் சொல்லக்கூடிய உங்களில் யார் பெரியவன் என்கிற மோட்டிவ் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒவ்வொரு நாளும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. அதை வெல்லுகிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவம். அவங்க நல்லா இருக்கட்டும், நானா ஒன்றுமே கிடையாது, நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் உயர்ந்தவங்க தான், ஆனால் நாங்கள் ஒன்றுமே இல்லை. இதான் பவுல் சொல்லுகிறார். இந்த உலகத்திலேயே பிரதான பாவி நான் தான் சொல்கிறாரு. இன்னைக்கு யாருமா நீங்கள் ஒத்துக்கிடுவீங்களா? நாங்கள் நீதிமான்னு சொல்கிறவங்க தான் எல்லாருமே இருக்காங்க. அன்றைக்கு எப்படி பரிசேயன் சொன்னார்ல, தன் பார்வைக்கு அவன் நீதிமானாய் காணப்பட்டான், ஆனால் அவன் அல்ல, நான் பாவி என்று மார்பிலே அடித்து கொண்டவன் தான் நீதிமானாய் புறப்பட்டு போகின்றான். இன்றைக்கி நம்ம இவ்வளவு தெளிவாக இயேசுவாய் எழுதி இருந்தோம், சொல்லி இருந்தோம், நான் ஒன்றை விட நான் பெரியவன்கிற மேன்மை பாராட்டக்கூடிய ஜனங்களை தான் எல்லாரையும் பார்க்கின்றோம். இந்த செய்தியை கேட்கிற அருமையான தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க. யாரையுமே விட நான் அந்த உலகத்தில் பெரியவன் அல்ல, நான் உலகத்திலே எல்லாரும் சிறியவன் நான் தான், ஒரு கடுகு விட சிறியவன் நான் என்று நீங்கள் ஒத்துக்கொள்ளும் பொழுது நீங்கள் நீதிமானாக மாறிவிடுவீர்கள். எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்களும் நல்லா தான் வளர்ந்தோம், நாங்களும் நல்லா தான் படித்தோம், எங்கள் வீடும் பெரிய வீடு தான், என்ன என்னுடைய கணவரும் பெரிய பணக்காரங்க, இப்படிலாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம வந்து பரிசேயன் கேட்டகரிக்கு போயிடுவோம். இல்லை, என்னுடைய படிப்பை விட மேலான படிப்பு. ஒரு தாய் வந்து ஒரு நாள் சொன்னாங்க, அவங்களுடைய மகன் வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க. அப்போ அந்த மகன் வந்து எப்போவுமே என்ன செய்யும், கண்ணாடி நின்று தலை சீவையும் பவுடர் பூசையும், என்ன சட்டை நல்லா இருக்குன்னு இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பானா. அப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து இதை எப்படி இதை நம்ம பிள்ளைக்கு கற்றுக் கொடுங்க, எப்பவுமே நம்ம நல்லா உண்மையிலே ஆனால் அழகான பையன் தானா, நல்லா அழகாக இருப்பானா, ஹைட் வெயிட்டாக இருப்பானா, கலராக இருப்பானா, நல்லா இருப்பானா. அப்போ அவங்க அம்மா ஆனால் நம்ம பிள்ளைக்கு இந்த ஒரு பெருமையை வந்துடக்கூடாது, இதை நம்ம பிள்ளைக்கு எப்படி மாற்றி கொடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தாங்களாம்மா. அப்போ ஒரு நாள் அவங்க சொல்லியிருக்காங்க, தம்பி நீ ரொம்ப அழகாக இருக்குன்னு நினைக்கியோ அப்படின்னு. உடனே இந்த பையன் பார்த்து சிரிச்சிருக்கான். என்ன ஒரு 7-8ஆம் கிளாஸ் படிக்கும்போது போல் அப்படி தான் சொன்ன மாதிரி இருந்து. அப்போ அப்படி சொல்லி உன்னை விட இந்த உலகத்தில்னாலும் சரி, இந்த ஊர்லனாலும் சரி, உன்னை விட இதை விட அழகானவங்க, இதை விட கலரானவங்க, இதை விட அழகான முடி உள்ளவங்க, இதை விட ஹைட் வெயிட் உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்கடா அப்படின்னு சொன்னாங்களாமா. அருமையானவங்களே, என்ன ஆச்சரியம் தெரியுமாம்மா. அன்னையிலேருந்து அந்த பையன் அந்த கண்ணாடி முன்னே நிற்கிறத, வருவானா தலை சீவானா சட்டை போடுவானா ஸ்கூலுக்கு பேக் தூக்கிட்டு போயிடுவானா. கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உடனே அவன் தன்னை தாழ்த்துக்கின்றான். இப்போ அவன் நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை வாழ்கின்றான் என்கின்றார்கள் அவங்களுடைய பெற்றோர். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. எல்லாருக்குமே உள்ள
வாயில் வருதோ இல்லையோ, சிந்தனையிலையும் இருதயத்திலையும் நான் ஒன்றும் குறைஞ்சவன் கிடையாது, உங்களிலும் நான் பெரியவன்கிற எண்ணத்தோடு தான் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒருவேளை உங்களுக்குள்ள அப்படி இருக்கா? அந்த ஒரு கேரக்டர் இருக்கா? இல்லை ஆண்டவரே, நான் உலகத்தில் பிரதான பாவிதான். நீங்களே உங்களை தாழ்த்தினீங்களே, நீங்களே சீடர்கள் கால்களை கழுவுனீங்களே, நீங்களே விட்டு கொடுத்தீங்களே, செரு பண்ணீங்களே, செர்வெண்டாக இருந்தீங்களேப்பா. நான் அப்படி இல்லையே இயேசுவே, இன்று முதல் நான் ஒரு செர்வெண்டாக என்னை தாழ்த்துகிறேன், சுயத்தை வெறுப்பேன், நான் உமக்கு அடிமையாக உங்களை மாதிரி நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் நீதிமானாக மாற முடியும். அருமையானவர்களே, ஏமாந்து போவாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க. யார் பெரியவன் இருக்கவே கூடாது. நான் எல்லாரிலும் சிறியவன், நான் எல்லாரிலும் படிப்பிலே குறைவுள்ளவன், எல்லாவற்றிலும் நான் குறைவுள்ளவன் என்று நினைக்கும் போது நீங்கள் நீதிமானாக மாற முடியும். அதான் அவர் சீடர்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடுக்கின்றார். ஆண்டவருக்கு எப்பவுமே எல்லாருக்கும் பிச்சை பங்கு வைக்கிற வேலை தானே, தான் திங்க மாட்டார், பிச்சை கொடுப்பாங்க ஏசப்பா. அப்படி பிச்சை கொடுக்கும்போது அவர்களுக்கு தெரிந்து விட்டது இது இயேசுதான் என்று. எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். எம்மாவூர் சீடரோடு நடந்து சென்றார், இறைவார்த்தை போதித்து ஆறுதல் தந்தார். அப்பம் விட்டு கண்களையே திறந்து வைத்தார், அப்பம் விட்டு கண்களையே திறந்து வைத்தார். அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார், அந்த இயேசு நம்மோடு நடக்கின்றார். அல்லேலூயா 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 அல்லேலூயா, ஜீவிக்கிறார் நம்முடைய இயேசு. அல்லேலூயா, ஜீவிக்கிறார். அவர்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடுத்தார், தன்னை வெளிப்படுத்தினார், அப்படியே மறைந்து விட்டு தன்னுடைய சீடர்களுக்கு தன்னை காண்பிக்கும்படி போனார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டார், ஆனால் அவங்கள விட்டு போகலை. அவங்களுக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஆண்டவர் அவர்களோடு உட்கார்ந்து தன்னை வெளிப்படுத்தினதை அவர் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசு உயிர்த்தெழுந்தார். அவர் நம்மோடு கூட நடக்கின்றார், நம்மோடு வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார். அவரை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீங்கள் உயிர்த்தெழுந்துட்டீங்கப்பா, உங்களுக்கு ரொம்ப நன்றிப்பா, என்னோடு வாழுங்கப்பா, எங்களுடைய காரியங்களெல்லாம் பாருங்கப்பா, எங்களோடு நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லுவேன். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கின்றேன். மார்க்கு 16:15-16. மார்க்கு 16:15-16. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசியுங்கள், விசுவாச உள்ளவனுமாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளவனாக தீர்க்கப்படுவான். கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் தெரியுமா? அவங்ககிட்ட போகும்போது, அவர் பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னால அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கு போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அதனால் தான் அருமையானவர்களே, இன்றைக்கு ஊராக தெரு தெருவாக மாநிலமாக படித்த பட்டதாரிகள் இயேசுவே தேவன் என்று தெரு வழியாக சொல்லி கொண்டு போகின்றார்கள். அவர்களை அடிக்கின்றார்கள், கொடுமைப்படுத்துகின்றார்கள். அவங்க ஜெபம் பண்ணுகிற வீட்டுக்குள்ளே போய் தீ வச்சு கொடுத்துறாங்க, அடிக்காங்க, லேடிஸை பிடிச்சி இழுக்காங்க. எங்கள் தேவனுடைய கட்டளையை தானே செய்கிறோம். ஆண்டவர் சொன்ன கட்டளையை செய்கிற இந்த உலகத்தை படைத்த சர்வாதிகாரியினுடைய ஆர்டர் என்ன? நீங்கள் உலகெங்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அதுதானே செய்கிறோம். ஆண்டவர் சொன்னதானே செய்கிறோம். ஒரு பிரதமர் சொன்னதை செய்யலையா? ஒரு முதலமைச்சர் சொன்னதை செய்யலையா? ஏன் இயேசு மட்டும் சொன்னதை செய்யக்கூடாதுன்னு அடிக்கிறீங்க, கொல்லுறீங்க, வந்து சண்டை பிடிக்கிறீங்க, கம்பத்துக்கு கட்டையத்துக்கு அடிக்கிறீங்களே பச்சை குழந்தைங்கள? எப்படி உங்களுக்கு மனசு வருது? இயேசுவானவர் சொன்னதை தான் செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் யார் விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுக்காங்களோ அவங்கள ஆண்டவர் ரட்சிக்கிறார். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறார். நீ விசுவாசியா அவிசுவாசியா? நீ இயேசுவை ஏற்றுக்கொள்றியா? ஏற்றுக்கொண்டால் நீ ஞானஸ்நானம் எடுத்து இயேசுடைய பிள்ளையாக நீ மாறிவிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய், பரலோகம் உனக்கு சொந்தம். ஆமேன், அல்லேலூயா. இயேசு உயிர்த்து விட்டார். அவர் அங்கே இல்லை, அவர் கல்லறையில் இல்லை, அவருடைய கல்லறை திறக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு அங்கே இல்லை, இயேசு உயிர்த்தெழுந்தார், பரலோகத்தில் இருக்கிறார். ஒரு நாள் வருவார், நம்மை அழைத்து செல்வார். நாமும் அந்த உலகத்தில் போய் இயேசுவோடு சந்தோஷமாய் வாழலாம். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.